தென்காசிற்கு வருகை தந்த தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்க கட்சி பொறுப்பாளர்கள் பல்வேறு சாதனைகளை விளக்கும் வகையில் விளம்பர பலகைகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் அமைத்து கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளித்தனர். ஆனால் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சார்பில் எந்தவிதமான விளம்பர பலகை அல்லது அறிவிப்பு பலகையும் அமைக்கப்படாதது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்காததும், தொகுதிக்கு வருகை குறைவாக இருப்பதும், கட்சி நிர்வாகிகளுக்கு போதிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு எதிர்ப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகக்கூடும் என சமூக ஆர்வலர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து கட்சி தலைமையகம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.